அங்கிருந்து சென்றபோது மத்தேயு என்பவர் சுங்கசாவடியில் அமர்ந்ததை கண்டார். அவரிடம் என்னை பின்பற்றி வா என்றார். அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 9வது வசனம். இன்றைக்கு தூய மத்தேயு அவர்களுடைய திருநாளாய் இருக்குதுங்க. அவர் இரத்த சாட்சியாய் மரித்த ஒரு நாளை உலக திருச்சபை கொண்டாடிட்டு வருது. இந்த மத்தேயு யார் அப்படின்னாக்கா, இவர் பார்த்தீங்கன்னா இந்த ஏரோது அந்திபாசுடைய ஆட்சியில இந்த சுங்கசாவடியில உட்கார்ந்து இந்த வரி வசூல் செய்திருந்தார். டாக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தார். நிறைய பணத்தை பார்த்தவர், பணத்தை வரி வசூல் செய்தவர். ஆனால் இயேசு அந்த வழியாக போகிறார். என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிறார். என்னை பின்பற்றி வா என்று சொன்னவரிடத்திலே பணம் இல்லை, இயேசுவிடம் ஒன்றும் இல்லை. ஆனால் மத்தேயுவிடம் பணம் உண்டு. ஆனால் என்னை பின்பற்றி வா என்று சொன்னவரிடம் ஒன்றுமில்லை என்று தெரிந்தும் எல்லாவற்றையும் வைத்தவர் விட்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சென்றவர் இந்த அப்போஸ்தலனாகிய மத்தேயு. அப்படி பின்பற்றி சென்று இவர் போவதற்கு இன்னொரு காரணம். இன்னொன்று, அவர் போய் ஒரு முறை மத்தேயு வீட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உணவு எடுத்துக்கொண்டிருந்த நேரத்தில் இந்த பரிசேயர் அவருடைய சீடர்கள் கேட்கிறாங்க, ஏன்னா இவர் பாவிகளோடலாம் சாப்பிட்றாரு, உட்கார்ந்து சாப்பிட்ருக்காரு, கை கழுவாம வேற சாப்பிட்றாரு, இந்த மாதிரி குற்றச்சாட்டுலாம் வைக்கிறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, ஆண்டவர் சொல்றாரு, இதாவது நோயுற்றவர்களுக்கு தான், சிக்கா இருக்கிறவங்களுக்கு தான் வைத்தியம் தேவை, நான் பாவிகளை மீட்க வந்தேன் அப்படின்றார். இந்த வார்த்தை மத்தேயுக்கு ரொம்ப பிடிச்சு போகுது. மத்தேயு மனமாறுகிறார். மத்தேயு மட்டுமல்ல, பிற இனத்தை சார்ந்தவர்கள், புற இனத்தவர்கள் மனம் மாறுவதற்கு, இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு இந்த ஒரு நிகழ்வு காரணமா இருக்குதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இயேசுவுக்கு சிறந்த ஒரு நற்செய்தியாளராக மத்தேயு இருக்கிறார். மத்தேயு இயேசுவின் காலத்துக்கு பிறகு சிறப்பான ஒரு பணியை செய்கிறார், நற்செய்தி ஆற்றுகின்றார். இவர் பார்த்தீங்கன்னாக்கா இயேசுவினுடைய உயிர்த்தெழுந்த பிறகு வல்லமையாய் பணியாற்றுகின்றார். இவருடைய பணியை பாலஸ்தீனா முழுவதுமாக சென்று அடைகிறது. அடுத்ததாக யூப்ரட்டிஸ் பகுதியில இவர் பணியாற்றும் பொழுது, அந்த பாலஸ்தீனா பகுதி ஆற்றங்கரை பகுதியில மரபுக் அப்படின்ற இடத்துல இவரை என்ன செய்கிறானாக்கா கல்லால் அடித்து இவரை கொலை செய்கிறார்கள். இவருக்கு கோடரி அடையாள சின்னமாக திருச்சபை இவருக்கு வைத்திருக்கிறது. இவரை கொன்று விட்டார்கள். ஆனால் இவர் என்ன பண்றாரு, இருக்கும் பொழுதே அதை கலிலேயா பகுதி, அதன் பிறகு பாலஸ்தீனா பகுதி, இந்த பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக அரமேயம் பேசப்பட்ட ஒரு பகுதி. அதனால மத்தேயு நற்செய்தி நூலை இவர் அரமேயத்தில் தான் முதலில் எழுதினார். அதன் பிறகுதான் மற்ற மொழியில் அது மொழிபெயர்க்கப்பட்டது. அப்போ இந்த அரமேயத்தில் எழுதும்போது மற்ற நற்செய்தி நூலை விட மத்தேயு நற்செய்தி சிறப்பான ஒரு அழகான ஒரு காவியமாக வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா, அதுல இந்த மலை பிரசங்கம் சிறப்பான ஒன்றா இருக்குது. எல்லாரையும் அது கவர்ந்து இழுத்தது. எல்லா சமயத்தை சார்ந்தவர்களும் இந்த மத்தேயு மலை பிரசங்கத்தை அதிகமாக வலியுறுத்தி அதை பின்பற்றி நடக்கிறதுக்கு அது உதவியா இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்வு, அவருடைய பணி, அவர் கைது செய்தது, அவர் மரணம் எல்லாம் ஆணித்தரமாக அழகாய் அதிலே எழுதப்பட்ட ஒன்றை நம்ம மத்தேயுடைய அந்த கைவண்ணத்தை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. அப்போ இயேசுவுக்காக சிறந்த ஒரு அழகான ஒரு மத்தேயு நற்செய்தி நூலை இவர் எழுதி வைத்து அதன் பேர் நற்செய்தி பணியாற்றி இரத்த சாட்சியாக இவர் மரித்திருக்கிறாருங்க. அப்போ இன்றைக்கும் திருச்சபை மத்தேயு அவருடைய வாழ்வை கொண்டாடுகிறது. இன்றைக்கு இயேசுவுக்காக இரத்த சாட்சியாக, இயேசு நற்செய்தியை அறிவிக்கின்ற பொருட்டு இரத்த சாட்சியாக மரித்த தூய மத்தேயு அவருடைய வாழ்வுக்காக நன்றி சொல்வோம். நாமும் ஆண்டவர் இயேசுவுக்காக நாம் நற்செய்தியை அறிவிக்கிற அறிவிப்பாளர்களாக மாறுவோம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த தூய மத்தேயுடைய வாழ்வுக்காய் நன்றியோடுமை துதிக்கின்றோம். நாங்களும் உமக்காய் என்னாலும் சாட்சியாய் வாழ கிருபை தாரும். மீட்பர் இயேசுவை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.